கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 23 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. சக்தி வந்துட்டு எப்படியோ அடிச்சு பிடிச்சி கார்த்தியோட வீட்டை கண்டுபிடிச்சி நேராக கார்த்தியோட வீட்டுக்கு வராங்க. கார்த்தியோட வீட்டுக்கு வந்துட்டு தீபாவை ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நம்ம சக்தி வராங்க. அங்க என்ன நடக்குதுன்னா ராட்சசி ஐஸ்வர்யா நிக்கிறாங்க. ராட்சசி ஐஸ்வர்யா ஒரு வில்லி அப்படிங்கிறது நம்ம சக்திக்கு தெரியாது. நம்ம சக்தி வந்துட்டு நேரா வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா அங்கேருந்து வந்துட்டு யாருமா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்ப சக்தி சொல்றாங்க, மேடம் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றேன், என் பேரு சக்தி அப்படின்னு. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, சொல்லுமா உனக்கு என்ன வேணும், நீ யாரை பார்க்கணும் அப்படின்னு. சக்தி சொல்றாங்க, மேடம் நான் இது மாதிரி ஒரு கார்த்திக் சாரை தான் பார்க்க வந்தேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்ன முக்கியமான விஷயம்னு என்கிட்ட சொல்லு, நாங்க எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்கோம். கார்த்தி வந்து என்னுடைய தம்பி தான், அதனால நீ என்கிட்டயே சொல்லலாம், நான் கார்த்திகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா ஐஸ் வைக்கிறாங்க. இது நம்ம சக்திக்கு தெரியல. சக்தி வந்துட்டு உடனே ஐஸ்வர்யா நல்லவங்கன்னு நினைச்சு சக்தி வந்துட்டு சொல்றாங்க, மேடம் தீபா வந்துட்டு உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு. தீபா உயிரோட இருக்காங்க அப்படின்னு கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு செம்ம ஷாக் ஆயிருது. என்னடா இது, இவ இப்படி சொல்றா, என்ன இது தீபா உயிரோட இருக்காளா, ஆஹா தீபா உயிரோட இருந்து இங்க வந்தா நம்மளுடைய கதை காலி ஆகிருமே அப்படின்ட்டு திரும்பி பாக்குறாங்க யாராவது இருக்காங்களான்னு. வீட்டுல உள்ள யாருக்காவது காதல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஐஸ்வர்யாவோட ஆட்டம் காலி. ஐஸ்வர்யா நேரா சக்தியை பார்த்து, சரி வா ஒரு நிமிஷம் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வெளியில கூட்டிட்டு வராங்க. சக்தி கேக்குறாங்க, இப்ப எதுக்கே நீங்க வெளியில கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல வீட்டுல வேலைக்காரங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும், ஏன்னா எங்க வீட்டோட மருமக தீபா அவ காணும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும்ல, அதனாலதான் உன்னை வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்டுட்டு சக்தியும், ஆமா மேடம் நீங்க சொல்றதும் சரிதான், இங்க பாருங்க மேடம், தீபா மேடம் இப்ப எங்க வீட்டுல பத்திரமா தான் இருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா தீபாவை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இப்ப நான் வர முடியாது, கார்த்தி தம்பி வந்ததோட அவரை கூட்டிக்கிட்டே நேரா நான் உங்க வீட்டுக்கு வரேன், வந்துட்டு நான் எப்படியாவது வந்துட்டு தீபாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சக்தியும் முழுசா நம்பிட்டாங்க ஐஸ்வர்யாவை. அப்ப ஐஸ்வர்யா கேக்குறாங்க, சக்தி உன்னுடைய அட்ரஸை கொடு, அப்பதான் என்னால கார்த்தியை கூட்டிக்கிட்டு அங்க வர முடியும் அப்படின்னு. இது கேட்ட சக்தியும், சரி நான் அட்ரஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபாவை வச்சிருக்க அதே அட்ரஸை சக்தி ஐஸ்வர்யாட்ட நம்பி கொடுத்துட்றாங்க. ஐஸ்வர்யா அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு சக்தி, நீ கவலைப்படாத, இன்னும் 1 மணி நேரத்துல நானும் கார்த்தியும் தீபாவை கூப்பிடுறதுக்கு வந்துடுறோம், நீ கவலைப்படாத அப்படின்னு. சக்தி சொல்றாங்க, இங்க பாருங்க அந்த துங்கா ரவுடி தீபாவை கீதான்னு நினைச்சு கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கான், அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பத்திரமா வச்சிருக்கேன். துங்காவுக்கு இன்னும் என் வீட்டோட அட்ரஸ் தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கீதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க தீபாவை கொலை பண்றதுக்கு வீட்டுக்கு வருவான், அவன்கிட்ட இருந்து பாதுகாத்து தான் நான் தீபாவை வச்சிருக்கேன், அவன்கிட்ட இருந்து மாட்டுறதுக்குள்ள சீக்கிரம் நான் கார்த்திக் சார் கிட்ட தீபாவை ஒப்படைக்கணும், அதனால நீங்க சீக்கிரம் கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அட்ரஸை கார்த்திகிட்ட கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, சக்தி நீ என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டியல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, பத்திரமா போ, துங்கா கிட்ட மாட்டிக்காத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சக்தியும் ரொம்ப நல்லவங்க ஐஸ்வர்யா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐஸ்வர்யா கிட்ட அட்ரஸையும் கொடுத்துட்டு சக்தி அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா, அபிராமி கிட்ட பேசிட்டு வெளியில வரும் பொழுது ஐஸ்வர்யா ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு அந்த பொண்ணை வழி அனுப்பி வைக்கிறத நம்ம மீனாட்சி பாக்குறாங்க. ஆனா மீனாட்சிக்கு ஆல்ரெடி சக்தியே தெரியும், ஆனா சக்தியை ஒழுங்கா அவங்க பார்க்கல, பின் சைடு பார்த்ததுனால சக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. மீனாட்சி அங்கேருந்து வந்துட்டு, ஐஸ்வர்யா நீ யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தியே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஆஹா, நம்ம வந்துட்டு தீபாவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம தீபாவை பத்தி பேசினத இவ கேட்டுட்டாலோ அப்படின்ட்டு ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீனாட்சி கேக்குறாங்க, ஐஸ்வர்யா என்ன பேசிக்கிட்டு இருந்தா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, பக்கத்துல ஏதோ பியூட்டி பார்லர் ஓபன் பண்றாங்களா, சோ அதுக்காக வந்துட்டு இன்வைட் பண்றதுக்காக அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டு போனா, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. இது கேட்ட மீனாட்சியும், அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்து அப்படா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாகுறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஹே தீபா, நீ வந்துட்டு அந்த சக்தியோட பாதுகாப்புல தான் இருக்கியா, வெளியில இருக்கிற அந்த தீபாவை துங்கா கிட்ட மாட்டி விட்டுட்டு அவ தான் கீதா அப்படின்னு அந்த தீபாவை கொலை பண்ணணும், அதுக்கப்புறம்
நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அந்த தீபாவை நம்ம தான் அந்த பாறையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டோம். ஒருவேளை தீபா உயிரோட வீட்டுக்கு வந்தா அவ கண்டிப்பா நம்மளை போட்டு விட்டுருவா. இதனால நம்ம ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த தீபா போனதாவே தான் இருக்கணும். வீட்டுக்கு திரும்பி வரவே கூடாது. கீதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த தீபாவை துங்கா கொலை பண்ணணும் அப்படின்னு ஐஸ்வர்யா புது திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் சீனை சிட் பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேரா வந்துட்டு அந்த சரவணன் கூட போயிட்டு இருக்காங்க கார்ல. அப்ப சரவணனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வருது. சரவணன் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி ஒரு ஷாப்ல அதிகமான மெடிசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அது வந்து கரெக்டா தலையில அடிபட்டதுக்கான மெடிசன்ஸ். ஸோ அந்த மெடிசன்ஸை வந்து அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு அதை பத்தின டீட்டெயில் மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த லேடி யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. ஆனா மெடிக்கல் ஷாப்ல விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரியும். நான் அந்த மெடிக்கல் ஷாப்போட அட்ரஸை கொடுக்குறேன், நீங்க போயிட்டு விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சரவணனும் சரி ஓகே நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப சரவணன் வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட, கார்த்தி ஒரு முக்கியமான மெடிக்கல் ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக சார் மெடிக்கல் ஷாப் அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி இப்போ ரீசெண்டாக ஒரு லேடி அதிகமான மெடிசன்ஸ் வாங்கியிருக்காங்க, தலையில் அடிபட்டதுக்கான மெடிசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில் நம்ம விசாரிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு அந்த நர்ஸை பற்றி கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து டீட்டெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேராக அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு நேரா ஒரு இடத்துல வெயிட் பண்றாங்க. யாருக்காகன்னா அந்த துங்கா ரவுடிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. ஆமாங்க, எப்படிங்க ஐஸ்வர்யா அமைதியா இருப்பாங்க? எப்படா அந்த தீபாவை கொலை பண்றதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் அந்த துங்கா கிடைச்சிருக்காரு. துங்காவை வச்சு தீபாவை தீட்டு கட்டலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு தனி பிளானை போட்டுட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு அந்த துங்காவுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. துங்கா நேரா ஒரு பார்க்குக்கு வராரு. அங்கதாங்க ஐஸ்வர்யாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா நேரா வந்துட்டு துங்காவை பாக்குறாங்க. துங்கா காரை விட்டு இறங்கி நேரா வந்துட்டு, நீங்க தானே அந்த ஆனந்தோட அண்ணி அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா நான் தான் ஆனந்தோட அண்ணி அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்ததோட எனக்கு சரியா ரெகக்னைஸ் ஆகல அப்படின்னு. இது கேட்ட ஐஸ்வர்யாவும் பரவாயில்ல அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, எதுக்காக என்னை உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க வர சொன்னீங்க, என்ன காரணம் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, சார் நீங்க வந்துட்டு ஒரு போட்டோவை ஆனந்திக்கிட்ட காமிச்சு அந்த பொண்ணை தேடணும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் காதல வாங்கினேன் அப்படின்னு. துங்கா சொல்றாரு, ஆமா அவளை நான் கொலை பண்றதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ஐஸ்வர்யா சொல்றாங்க, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட துங்கா அதிர்ச்சியாகி, என்ன அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அவ ஒரு நர்ஸோட பாதுகாப்புல தான் இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, அது எனக்கு தெரியும். அந்த ஒரு நர்ஸோட பாதுகாப்புல தான் அந்த கீதா வந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே எனக்கு நல்லாவே தெரியும். அவளை ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும், ரெண்டு பேரையும் நீ கையால கொல்லணும். ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட துங்க அதிர்ச்சி ஆகுறாரு, உனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா, சீக்கிரம் அட்ரஸை கொடு அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கீதா அந்த ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நானே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த துங்காவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐஸ்வர்யா கேக்குறாங்க, நீங்க என்ன காரணத்துக்காக கீதாவை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, என் தம்பியை கொலை பண்ணிட்டு அவ இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளை நான் தீர்த்து கட்டுறதுக்காக தான் கஷ்டப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப நாளா அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல அவளை பார்த்துட்டேன். ஆனா அங்கேருந்து ஒரு நர்ஸுக்காரி அந்த கீதாவை தூக்கிட்டு வந்து பாதுகாப்பா வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் அவளையும் சீத்து கொள்ளணும் அப்படின்ட்டு அந்த துங்கா சொல்ல ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க என் கூட வந்தீங்கன்னா அந்த நர்ஸுக்காரியோட வீடு எங்க இருக்குன்னு நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்ல துங்காவும் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்ல ஏத்துறாங்க. எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த சக்தி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி நேரா தீபாவை பார்த்து, இங்க பாருங்க மேடம், நான் வந்துட்டு கார்த்திக் வீட்டில் போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் ஐஸ்வர்யா மேடத்துக்கிட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார்த்திக் சார் வந்துட்டு வந்துருவாரு. அவர் வந்து நேரா ஐஸ்வர்யாவை கூட்டிக்கிட்டு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்துருவாரு. இனிமே எந்த கவலையும் இல்லை. எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, ஒரு நர்ஸா இருந்து ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கேன் ஒரு ரவுடிக்கிட்ட இருந்து. அதோட இந்த தமிழ்நாடே போற்றின ஒரு குரலை வந்து நான் காப்பாற்ற போறேன். நீங்க இன்னுமே நிறைய பாடல்கள் பாடணும்,
இன்னுமே பிரபலமாகணும், உங்களோட பாடல்களை நாங்க எல்லாருமே கேட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க உயிரோட இருக்கிறதா நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே எந்த கவலையும் இல்லை, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சக்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனை செட் பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து நேரா அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அந்த மெடிக்கல் ஷாப் கிட்ட போய் நின்றுட்டு சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, இந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் அந்த லேடி அதிகமான மருந்துகளை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஷாப்பை நம்ம விசாரித்தோம்னா தீபாவை பற்றின டீட்டெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, சரவணன் நேராக அந்த மெடிக்கல் ஷாப் ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்கிறாரு, உங்களுடைய மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியில் தான் நிற்கிறேன், வாங்க அப்படின்னு. இது கேட்ட அவரும் சரிங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியில் வராரு. வந்துட்டு நேரா சரவணனை பார்த்து வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்றாரு, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிகமான மெடிசன்ஸ் ஒரு லேடி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தின டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னு. இது கேட்டு அவர் சொல்றாரு, சார் நான் தான் சார் அந்த டீட்டெயிலை சொன்னேன், இருங்க சார், அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் வந்து எப்பவுமே நாங்கள் வாங்கி வைப்போம், அதிகமான மெடிசன்ஸ் வாங்குறவங்களோட அட்ரஸ் வாங்கி வைப்போம், ஸோ அதே மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்றாரு, சரி ஓகே போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஷாப்குள்ள போயிட்டு நேரா அந்த பொண்ணோட டீட்டெயிலே எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு கொண்டாந்து நேரா சரவணன்ட்டு கொடுத்து, சார் அந்த பொண்ணு பேரு சக்தி சார் அப்படின்னு. இதை கேட்ட சரவணன், சரி ஓகே, டீட்டெயில் கொடுத்த வரைக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி, இந்த பொண்ணு பேரு சக்தி கார்த்தி, இந்த பொண்ணு ஒரு நர்ஸ் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணோட வீட்டில் ஆல்ரெடி போயிட்டு நம்ம வந்துட்டு கேட்டிருக்கோம்ல, அந்த பொண்ணு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டே சார் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, ஒருவேளை நம்ம வந்துட்டு துங்காவோட ஆட்கள் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு பொய் சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல, அந்த பொண்ணு துங்காக்கிட்டேருந்து தீபாவை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுதுல்ல அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும், ஆமாம் சார், இதை வந்து நான் யோசிச்சு பார்க்காம இருந்துட்டேன், சரி ஓகே வாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, அந்த சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சக்தி வீட்டுக்கு கிளம்புறாங்க தீபாவை காப்பாத்துறதுக்காக. அப்ப சரவணன் வந்துட்டு கார்ல வரும்பொழுது சொல்றாரு, கார்த்தி, உங்க முகமே ரொம்ப பிரகாசமா இருக்கு, தீபாவை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க, உங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் தீபாவை பார்த்தா மட்டும்தான் சந்தோஷமா ஆக முடியும் அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி, உங்க நம்பிக்கையை என்னைக்குமே தளர விடாதீங்க, கண்டிப்பா தீபாவை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கார் வேகமா போயிட்டு இருக்கு சக்தி வீட்டு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னொரு கார், அந்த வில்லனோட கார், துங்காவோட காரும் நேரா வந்துட்டு சக்தி வீட்டுக்கு வந்துடுது. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, சார் இதான் சார் அந்த சக்தியோட வீடு அப்படின்னு. அப்ப அந்த துங்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி நேரா அந்த வீட்டை போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த வீடு கதவு ஏற்கனவே திறந்திருக்கு. அப்ப அந்த ரவுடி சொல்றான், அண்ணா வீட்டு கதவு ஏற்கனவே திறந்திருக்குண்ணா அப்படின்னு. இது கேட்ட அந்த துங்கா சொல்றான், டேய் உள்ளார போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி யாருமே இல்லைன்னா. அப்ப துங்கா சொல்றாரு, இங்க பாருமா, என்னை சுத்த விடுறதுக்காக இப்படி பண்ணிட்டாலாம் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு சக்தியோட வீடு தானே தெரியும், அந்த பொண்ணு தான் என் வீட்டுக்கு வந்துட்டு நேரடியா சொன்னிச்சு, இது மாதிரி இந்த இடத்துல தான் வந்துட்டு கீதா வச்சிருக்கேன்னு சொன்னிச்சு, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன், இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போறேன் அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற அந்த மருந்து பாட்டில் எல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அங்க பாருங்க, நான் சொன்னதுக்கான ப்ரூஃப் அங்க இருக்கு பாருங்க, இங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கீதா இருந்திருக்கா, அந்த சக்தி எப்படியோ இங்க யாரோ வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தீபாவை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட அந்த துங்கா சொல்றாரு, ஆமா நீ சொல்றது சரிதான், இங்கதான் அந்த கீதா இருந்திருக்கா, நம்ம வர்றது அந்த சக்தி நர்ஸுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் கீதாவை இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டா, விடவே மாட்டேன் அப்படின்ட்டு கோவத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்து கார்த்தி சரவணனோட கார் வந்து நிக்குது. அந்த காரை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. என்ன இது, ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கேயே பின்னாடியே வந்துட்டான், இங்கே நம்ம வந்திருக்கோம், இங்கேயும் பின்னாடியே வந்துட்டானே அப்படின்ட்டு ஐஸ்வர்யா பயந்து போயிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து கார்த்தியும் சரவணனும் நேரா துங்காவை பார்த்துறாங்க. அப்ப கார்த்தியும் சரவணனும் அங்க வராங்க. வந்துட்டு
நேரா அவங்க கிட்ட இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப துங்கா சொல்றாரு, முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்க வந்தோம், அவங்க இல்ல அப்படின்னு சொல்ல, சரவணனும் சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்ல துங்கா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப துங்கா நேரா அந்த ஆள்கிட்ட போயிட்டு, ஏய் இதுக்கடா இவனுங்க நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் சொல்றாரு. "ஓ அண்ணா, ஒருவேளை நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோ என்னமோ, அவங்களும் போலீஸ் தானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, சரி ஓகே, இந்த பிரச்சனை நமக்கு இருக்கு, நம்ம கையில இப்ப கீதா சேர்க்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, கார்த்திக்கு தெரியாம அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நேரா கார்ல ஏறிடுறாங்க. இதை நம்ம கார்த்தி பாத்துறாரு. அப்ப கார்த்தி செம்ம கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் சரவணன் சொல்றாரு, கார்த்தி அவன் யார் தெரியுமா, அவன் தான் துங்கா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அவன் தான் துங்காவா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஆமா கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க தீபா இல்ல. சரவணன் சொல்றாரு, கார்த்தி இந்த துங்கா வரான்னு தெரிஞ்சு அந்த சக்தி நர்ஸு தீபாவை வேற இடத்துக்கு கொண்டுட்டு போயிருக்கணும். பரவாயில்ல, தீபா மாதிரி நல்லவங்களுக்கு இந்த மாதிரி நல்லவங்க ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சக்தி தீபாவுக்கு எதுவும் ஆக விட்டுற மாட்டாங்க அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப சரவணன் கேக்குறாரு, ஏன் கார்த்தி உங்க முகமே சரியில்லை அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த துங்காவோட கார்ல ஐஸ்வர்யா அண்ணிய பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் அதிர்ச்சியாகி, என்ன கார்த்தி சொல்றீங்க, அப்ப அந்த துங்காவுக்கு ஐஸ்வர்யா அண்ணி உதவி பண்றாங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அவங்க மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருக்கு. தீபாவுக்கு எதிரா இப்படிப்பட்ட ஒரு சதி வேலையை பண்றதுக்காக தான் அவங்க வந்துட்டு துங்காவுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி இந்த விஷயத்த நீங்க இப்படியே விட போறீங்களா, நேரா ஐஸ்வர்யா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவங்களுக்கு வீட்டுல இருக்கிறதே தீபா இல்ல கீதான்னு தெரியும். ஸோ அவங்க கீதாவை துங்கா கிட்ட மாட்டி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதனால கீதாவுக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீதாவுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அவங்க கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இப்ப நான் போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட விசாரிச்சேன்னா ஐஸ்வர்யா கண்டிப்பா வந்துட்டு நேரா துங்கா கிட்ட கீதா வீட்டுல இருக்கிறத போட்டு விட்டுட்டா கண்டிப்பா துங்கா நேரா வீட்டுக்கு வந்துட்டு கீதாவை கூட்டிட்டு போயிடுவான். இதனால கீதாவோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து வரும். அதனால நான் கண்டிப்பா இப்போதைக்கு ஐஸ்வர்யா மேல கோவப்பட மாட்டேன் அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, அப்ப இந்த விஷயத்தை இப்படியே விட போறியா கார்த்தி, ஐஸ்வர்யாவை நீ எதுவுமே தண்டிக்க போறது இல்லையா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இப்போதைக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு தீபா வந்துட்டு எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும். தீபாவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஐஸ்வர்யா மேல நான் தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும். கண்டிப்பா தீபா காணாம போனதுக்கு ஐஸ்வர்யாவுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அது தீபா கிடைச்சா மட்டும்தான் உண்மை வெளிப்படும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீனசி பண்ணி சரவணனை கேட்குறாரு கார்த்தி, அப்ப தீபா எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா அந்த நர்ஸ் பொண்ணு சக்தி இருக்காங்கல்ல, தீபாவை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. தீபா கண்டிப்பா எந்தவித ஆபத்தும் இல்லாம இருக்காங்க அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவை அந்த சக்தியும் வசந்தியும் சேர்ந்து ஒரு காப்பகத்துக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு நேரா ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. தீபாவை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யாவும் துங்காவும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. கார்த்தி தீபா கிடைச்சதோட ஐஸ்வர்யா மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.